கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய தினம் இந்த கர்த்தருடைய வேத வசனத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். நான் உங்களுக்கு படிக்க போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஆனாலும் ஆண்டருடைய வார்த்தையை சொல்றதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காருல, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அநேக வல்லமையான ஊழியக்காரங்க இருக்காங்க. அநேக தேர்ச்சி பெற்ற பைபிளை பற்றி பைபிள் ஸ்டடி பைபிள் காலேஜ்லாம் படித்தவங்க இருக்காங்க. அவர்களை விட நம்ம வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், தெளிவாக இருக்காது. இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு முயற்சி. ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி நான் இதை சொல்லிற அனுபவம் கிடையாது. நான் சொல்லிக்கிறத ஏதாவது குற்றம் இருந்தாலும் நீங்கள் மன்னித்து, எது பிழை இருந்தால் நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், இப்படி ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நல்லா இருந்தாலும் அதுக்கு நீங்கள் கமெண்ட் கொடுங்க. நிறைய பேர் பார்க்கிங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அநேகருக்கு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு புது முயற்சி, உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் உற்சாகப்படுத்தும் போது ஒவ்வொரு நாளும் நான் சப்ஸ்கிரைபர் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு இப்போ 59 பேர் வந்துருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆர்வம், எனக்கு உற்சாகத்தை கொடுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் அவருடைய சத்தியம் உண்மையும் வேதிய நாணய அற்புதமாக இருக்கிறது. அவருடைய வேதத்தை நம்ம அனுதினம் படித்தால் அது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும், நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு பேதையை ஞானியாக்குறது கர்த்தருடைய வேதம். அதே போல் கர்த்தருடைய வேதம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய ஆத்மா சோர்ந்து போய் காணப்படும் போது அந்த கர்த்தருடைய வேதம் நமக்கு ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்கிறது. அதே போல் கர்த்தருடைய ஆத்மா அந்த கர்த்தருடைய வேதம் குறைவு இல்லாதது, மாசற்றது, பழு இல்லாது. அந்த கர்த்தருடைய வார்த்தையில் எந்த விதமான மாசும் பழு எதுவுமே கிடையாது. சுத்தமானது, தேனிலும் மதுரமானது. அந்த தேனை சுவைச்சு பாருங்கள். நீங்கள் தேனை சாப்பிட்ருக்கிறது எவ்வளோ சுவை. அதே போல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த தேவ வார்த்தையாகிய அந்த பைபிளை படிங்க. உங்களுக்கு அது தேனை போல மதுரமாய் காணப்படும். அது புசிக்கும் போது நம்ம இருதயத்துக்கு பலமாய் காணப்படும். ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுகிற அந்த தேவ வசனமானது வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஒரு மனிதன் சோர்ந்து காணப்படும் போது நம்ம அந்த ஏற்ற நேரத்தில் சொல்லப்படும் வார்த்தைகள் அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். சில நேரங்களில் சில வசனத்தை எங்கேயாவது ஒட்டி வச்சுருப்பாங்க போஸ்டரில். யாராவது சூசைட் பண்ணதுக்குன்னு போயிருப்பாங்க. அந்த வசனத்தை பார்த்து எத்தனையோ பேர் அந்த சூசைட்லேருந்து மனம் மாறினவங்க உண்டு. அப்படி நான் நிறைய சாட்சி நான் கேட்டிருக்கேன் டிவி மூலமாக. அப்போ அந்த சோர்ந்து போய் காணப்படுவாங்க. அப்போது அந்த வருத்தப்பட்டு பாருங்க சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்கு அந்த வார்த்தை கட்டுன்னு இது என்ன, யார் இப்படி சொல்லுதா, இப்படி ஒரு தெய்வம் நம்மளை கூப்பிடுதா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அப்படி இந்த வேதத்தில் ஒவ்வொரு வசனங்களும் எங்கேயாவது சுவரில் எழுதிருந்துச்சுன்னா துக்கப்பட்டு காணப்படுகிறவங்களுக்கு அது ஆத்மாவே பலப்படுத்துகிறது. நம்ம கூட சோர்ந்து போயிருந்த நேரத்தில் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது இந்த வேதம் தான். இந்த வேதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். அவரே அன்றி வேறு வழி, சத்தியம், ஜீவன் கிடையாது. அவரிடத்துல மட்டும்தான் வழி, சத்தியம், ஜீவன், வெளிச்சம் எல்லாம் உண்டு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு. நம்மளுக்கு ஒரு விளக்கு எப்படி இருளில் முக்கியமோ அதே போல் இந்த நம்ம வேதம் நமக்கு ஒரு விளக்கு மாதிரி. நமக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறது, அந்த பாதைக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறது இந்த வேதம் தான். அதே போல் போதக சிச்சை. இப்போ ஒரு வேதத்தை அறிந்த பெரியோர் மூத்தோர்கள் நம்ம ஏதாவது ஒரு பாவத்தில் சிக்கின்ற போதோ, நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க சிச்சித்து நம்மளை வேத வசனத்தை கொண்டு போதிப்பாங்க. அப்போது அவங்க யாரையும் நம்ம சர்ச்சில் அவங்க வேதத்தை பற்றி சிச்சித்து அவங்க போதிக்கும்போது நம்மளையே சொன்ன மாதிரி இருக்கும்.
அப்போ அது வந்து நமக்கு ஜீவ வழிக்கு ஒரு வழிகாட்டியாய் காணப்படுகிறது. நீதிமொழிகள் இல்லை பார்த்ததும் கூட கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. அதே போல் யோவான் எழுதின அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1-3 பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை வந்து என்னதான் இருந்துச்சு? தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு நம்ம படிக்கணும். அப்படி தானே? அப்போ நம்ம அந்த வார்த்தை வந்து என்னாச்சு? ஒரு மனுஷகுமாரர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையினால் பிறந்தவர். அந்த அவருக்குள் ஜீவன் இருந்தது, அப்படி தானே? அதற்குள் ஒளி இருந்தது, அந்த ஒளியானது இருளை பற்றி கொள்ளவில்லை, அவராலே சகலமும் உண்டாயிற்று. அப்போ சகலமும் தேவனுடைய வார்த்தையினால தான் உண்டானது. வானம், பூமி, சமுத்திரம் எல்லாமே தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது. அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப வல்லமும் உண்டு. தேவனுடைய வசனமான வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது வந்து நம்மளை சிச்சித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல வழிக்கு நடத்தக்கூடியது, நம்மளை ஆசீர்வதிக்கும் ஒரு பட்டயம் தான் நம்முடைய வேத வசனம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் நம்ம 3 வசனம் நீங்கள் படித்து பாருங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த அப்படி இருக்கும்போது அது வந்து அந்த எல்லா மதமும் கனி கொடுக்கிற ஒரு விருட்சத்தை போல அந்த வேத வசனம் அது தன் காலத்தில் கனி கொடுக்கிற இலையுறாத மரத்தை போல இருக்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நம்ம சங்கீதத்தில் நம்ம படிப்போம். அப்போ அந்த வேதம் வந்து நமக்கு ஒரு இலை உதிராத மரத்தை போல கனி கொடுக்கிறது. அந்த கனியை புசிக்கும்போது நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும், நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்படுவோம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும், நம்மளால் மற்றவர்களை ஆறுதல் படுத்த முடியும். அந்த வார்த்தைகளை நம்ம அனுதினமும் அந்த வார்த்தையை பிடிக்கும்போது, நம்ம வியாதியில் இருக்கும்போது அந்த வார்த்தை நமக்கு ஜீவனுள்ளதாக காணப்படுகிறது. வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலங்கள் வரும். அப்போ இப்போவுமே நம்ம டெய்லி அந்த வார்த்தையை புசிக்க வேண்டும். புசித்து அதை மனப்பாடமாக படிக்கும்போது ஆபத்து காலத்தில் நமக்கு அது அனுகூலமான துணையை நமக்கு மாறும். அதே போல் பாருங்கள், சங்கீதக்காரன் தாவீது ராஜா 119ஆம் அதிகாரம் நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா அதை ஃபுல்லாகவே படித்து பாருங்கள். அது ரொம்ப அருமையான அதிகாரம். எல்லாமே கர்த்தருடைய வேதத்தை பற்றி தான் போட்டிருக்கு. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன போட்டிருக்கு? உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். பார்த்தீங்களா? அந்த தாவீது ராஜா என்ன சொல்கிறாரு? உடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறது நாளே. ஒரு வாலிபன் அவன் எப்படி நடக்க வேண்டும், இந்த வாலிப வயதில் அவன் எப்படி தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கிறது இந்த வேதம். அதே போல் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும். பார்த்தீங்களா? அந்த கண்ணை தெளிவாக்குறது இந்த பரிசுத்த வேதாகும். நம்ம கண் வெளிச்சம் இல்லாமல் அது ஒருவேளை மங்கி அதை நல்லதை பார்க்க முடியாதபடி தீயதை மட்டும் பார்க்கக்கூடியதாக இருந்தால் நம்முடைய கண்ணுக்கு அது ஒரு கழிக்கும் பொழுது போல் அது ஒரு வேதம் வந்து நமக்கு ஒரு விளக்காய் காணப்படுகிறது. இன்னும் சங்கீதக்காரன் தாவீதையா சொல்கிறாரு, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். பார்த்தீங்களா? நம்முடைய வேதத்தை எனக்கு கற்றுத்தரும், அப்போ நான் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். பார்த்தீங்களா? வேதத்துக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு. அது எதெல்லாம் நம்ம செய்யும். அதே போல் பாருங்கள், சத்திய வசனம் முற்றிலும் என்னை வாயிலின்று நீங்க விடாதையும் உங்களுடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரலாம். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சங்கீதக்காரன் தாவீது அவனை மகனால் துரத்தப்படும் போது, ஒவ்வொரு ராஜாக்கள்கிட்டையும் அவன் போரிடும்போது, அப்படி சவுல் ராஜாட்டேருந்து
தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்வதற்கு அவன் தப்பித்து ஓடும்போது ஒவ்வொரு நேரங்களிலும் அவருடைய வாக்கு தான் அவரை தப்பித்தது. அது பிறகு நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே இந்த பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. அந்த சங்கீதம் நமக்கு வேதம் நமக்கு கீதம். ஒரு பாடல் எப்படி நம்ம உள்ளத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்குமோ அதே போல் அது ஒரு கீதமாய் மாறிற்று. அதே போல் கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள். அவர் என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி என்ன சொல்கிறாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். எவ்வளவு தங்கம் வெள்ளி பொண்ணு வைரம் வழுரம் எவ்வளோ இருந்தாலும் சரிதான், அதை விட நீர் விளம்பின வேதம் தான் எனக்கு நலம். அவ்வளோ பெரிய ராஜா எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதமே என் மனமகிழ்ச்சி. அந்த ராஜாவுக்கு கர்த்தருடைய வேதம் தான் மனமகிழ்ச்சி. அவரால் நினச்சிருந்தா எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு பலன் உண்டு. ஆனால் அதிலெல்லாம் அவருக்கு சந்தோஷம் கிடையாது. கர்த்தருடைய வேதம் தான் அவருக்கு மன மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. அதே போல் அவர் என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க. இந்த 119ஆம் அதிகாரம் ரொம்ப அருமையான அதிகாரம். அதை நீங்கள் படிங்க, ஒவ்வொரு வசனமாக படிங்க, உங்களுக்கு தெரியும். கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிலையானது. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ என்றும் அழியாது. பார்த்தீங்களா? அவர் என்று வானங்கள் என்றும் நிலைத்திருக்கிறது. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பார்த்தீங்களா? அவருடைய வேதம் மனமகிழ்ச்சியாக இல்லாட்டா நம்ம துக்கத்தில், ஆமாம் நம்ம கூட அப்படி தான். இந்த வேதம் மட்டும் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம என்றைக்கோ அழிந்திருப்போம். அடிமை கூட அப்படி தான். என் கணவனை எழுந்து நான் காணப்படும் போது ஒருவேளை நான் ரசிக்கப்படாமல் இருந்திருந்தா, நான் ஆண்டுடைய வேதத்தை பற்றி அறியாமல் இருந்தால் நான் என்றையோ நான் மறுத்திருப்பேன். அவரை அண்டி கொள்ள போய் தான் அந்த தற்கொலை மற்ற எண்ணங்களுக்கு போகாதபடி என் ஜீவனை தேவன் காத்தார். நான் துக்கப்படும் போது அழும்போதெல்லாம் என் தேவன் அவருடைய வேதமே எனக்கு ஆறுதலாக இருந்தது. அப்படி மட்டும் அந்த அவருடைய வேதம் மட்டும் இல்லைன்னா நான் என்றைக்கும் நான் மறித்து அழிந்து போயிருப்பேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நிற்கணும்னா அந்த கர்த்தருடைய வேதம் தான் எனக்கு மனமகிழ்ச்சி. நான் ஒருபோதும் உன்னை கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்து. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். பார்த்தீங்களா? இந்த ராஜா எப்படி சொல்கிறாங்க பாருங்க, அணுதினமும் அது என் தியானம். அந்த ராஜாவுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும், தேசத்தை காக்கக்கூடியது. ஆனாலும் கர்த்தருடைய வேதத்தை தான் அவர் தியானமாக இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தை தியானிக்கிறாரு. பார்த்தீங்களா? அவருடைய வேதம் தான் என்னுடைய தியானம் என்று சொல்கிறார். அப்போ நம்ம எப்படி நம்ம வேதத்தை நேசிக்கணும்? நேசிக்கணும். நம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், அதனால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அந்த வார்த்தைகள் நாவுக்கு இனிமை. யாராவது நமக்கு உலக பிரமாதமாக உள்ளவங்க ஒரு அன்பாக 2 வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஒருவேளை அவங்க இருதயத்தில் வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு சொல்லலாம், ஆனால் நம்ம அறிய மாட்டோம். அந்த வஞ்சகத்தை நினைக்காதபடி நம்ம ஆண்டவற்றை நம்ம உண்மையிலே அவங்க நம்ம மேலே பிரியமாக இருக்காங்கன்னு நினச்சி நம்ம அன்பாக இருப்போம். நம்மளுக்கு அந்த இதாக அது தேவை. அப்போ உலக பிரகாரமான மனுஷர்களுடைய வார்த்தையே நம்மளுக்கு இவ்வளோ அன்பாக இருக்கும்போது நம்ம பரம கர்த்தர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு ஜீவனும் பலமுள்ளதாக இருக்கும். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நான் மிகவும் உறுத்தப்படுகிறேன். கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அந்த வசனம் உயிர்ப்பிக்கிறது. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பாருங்க என்னெல்லாம் அவர் ராஜா சொல்லுதாங்க. நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவைகளாக்கும். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதிரும். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். பார்த்தீங்களா? அந்த ராஜா எங்கேயாவது போருக்கு போயிருந்தா
நிறைய கொள்ளை உடைமைகள்லாம் கிடச்சிருக்கும். அதெல்லாம் பெரிதான காரியம் அல்ல. உங்களுடைய வேதம் தான் எனக்கு மகிழ்ச்சி, உங்களுடைய வார்த்தையில் தான் நான் மகிழ்கிறேன் என்று ராஜா சொல்கிறார். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தாவே உடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன், உடைய வேதம் என் மனம் மகிழ்ச்சி. பார்த்தீங்களா, அவருடைய வசனத்தை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. தாவீது ராஜா அவருடைய வசனம் ஒவ்வொன்றும் பாருங்கள். இந்த 119ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் தனியாக இருந்து வாசித்து பாருங்கள். நம்ம இருதயத்துக்கு அது ஒரு ஆறுதலாக காணப்படும். அதே போல் ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் 55ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்துலேருந்து 11வது வசனம் வரைக்கும் பாருங்கள். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது தான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிழ்ச்சி. பார்த்தீங்களா, நம்ம இவ்வளோ வசன வேதத்தை பற்றி பார்த்தோம். நம்ம நெருக்கடியான நேரங்களில், இக்கட்டான நேரங்களில், கஷ்டப்படுகிற நேரங்களில், நம்ம எதையாவது நினைத்து நம்ம அவளோடு நம்ம வாஞ்சித்து காணப்படுகிற நேரங்களில் அந்த வேதத்தை படிங்க. அது நிச்சயமாக நம்மளுக்கு மகிழ்ச்சியாக காணப்படும். நம்ம ஆத்மாவோட பலன் இல்லையா, நம்ம பயப்பட்டுக்கிட்டே இருக்குமா, அப்போ இந்த வேதத்தை எடுத்து படிங்க. யாராவது கஷ்டப்படுகிறாங்களோ அந்த நேரத்தில் இந்த வேதத்தை பற்றி சொல்லுங்கள். யாருக்காவது வேதத்தை பற்றி தெரியாத அந்த நேரத்தில் இந்த வேதத்துடைய வசனத்தை சொல்லுங்கள். ஒருவேளை அவங்க மனபாரத்தில் இருந்தால் அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ஆறுதலாக காணப்படும். நம்முடைய வாழ்க்கைக்கு இது செழிப்பு உண்டாக்கும். அவருடைய வார்த்தையை வானத்திலேருந்து பூமியிலேருந்து இறங்கும்போது மழை எப்படி வானத்திலேருந்து கீழே விழுந்து முளை கிளம்பும்படி செய்து அது விதைக்கிறவனுக்கு விதையையும் அந்த புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை எப்படி கொடுக்கிறதோ அதே போல் அவருடைய வாயின் வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் வந்தது கிடையாது. இந்த வேத வசனம் அந்த பட்டயம் நமக்கு கேடகம், நம்முடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பை தருகிறது, இளைப்பு தருகிறது, நம்ம ஆத்மாவுக்கு நல்ல ஒரு செழிப்பை தருகிறது. ஒரு எப்படி நம்ம கொழுமையான புஷ்டியான ஆகாரங்களை சாப்பிடும்போது நம்ம இருதயம் எப்படி களிப்பு உண்டாகுமோ அதே போல் களிப்பு உண்டாக்குவது இந்த வேதம். இந்த வேதம் கிடைக்காத பஞ்சகணம் ஒரு நாள் வரப்போகுது. அதனால் அணுதினமும் இந்த வேதத்தை நம்ம புசிக்கணும். புசித்து நம்ம அதை நினைவில் கொண்டு அந்த ஒவ்வொரு வாரத்திலும் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயினால் பிறக்கும், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னது போல் அவருடைய வார்த்தையை நம்ம இறுக படுத்திக்கணும். அப்படி இறுக பிடிக்கும்போது நமக்கு அதை ரட்சிப்பு உண்டாக்கும். அடிமை கூட 2015ஆம் ஆண்டு 2015 இல்லை 2014ஆம் ஆண்டு அப்போ நான் அந்த இந்த வேலை நான் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் வீட்டில் ஒரு 6-7 பேர் சேர்ந்து நாங்கள் வீட்டில் வேலைக்கிழமை தோறும் ஜெபம் பண்ணுவோம். அப்படி கூடி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். மன மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் கொடுத்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். அப்பொழுது நான் வரும்போது அந்த ஒரு ஆண்டவர்களை நான் அந்த நேரத்தில் சொல்ல நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா எனக்கு ஒரு அடையாளத்தை தாருங்கப்பா. நம்ம அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்டேன். ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவன், நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய கணவன் மரித்த பிறகு எனக்கு நீ ஆறுதலாய் அற்புதமாக என்னை இதுவரைக்கும் காத்து வருகிறீர். ஆனாலும் நான் ஜெபித்தா ஒருவேளை நீர் அற்புதம் செய்வீரா என்று இதன் மூலம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு ஜெபித்துக்கிட்டே இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில், அப்போ நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருந்தோம். அப்போ வீட்டு பக்கத்தில் ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை ஒரு 6-7 வயசு இருக்கும். அந்த சின்ன பிள்ளையில் ஒரு 2 வயசு இருக்கும்போது அந்த குழந்தை ஒரு பேட்ரி செல்லு அதை எடுத்து விழுங்குனது. அந்த உணவு குழாயில் போய் அது இருந்து அது எடுக்க முடியலை. அது ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகாமல் மூக்கு வழியாக இந்த தான் ஆகாரம் போய்கிட்டு இருந்துச்சு. அது நீர் ஆகாரம் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். அவங்க ஆண்டவர் அறியாத மகள். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை பேர் தேஜன், ரொம்ப மெலிந்து காணப்படும். அப்போது நான் ஆண்டவருக்குள்ளே வந்த புதிய நேரம். அப்போது சின்ன வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன், ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். இருந்தாலும் அந்த நேரம் அதிகமாக ஆண்டவரை பற்றி கொண்டு இருந்த நேரம்.
அப்போ நான் ஆண்டவருக்குள்ள என் மனசுக்குள்ளே ஆண்டவர் சொல்லுவார். நான் சொன்னேன் எனக்கு ஹிந்தி அப்படின்னு சரியாக தெரியாது. அப்போ அவங்க பேசினா ஹிந்தியில் தான் பேசணும். அப்போ நான் அவ்வளோ பழக்கமும் கிடையாது. எங்கேயாவது இப்படி போகும்போது சிரிச்சு விடுவோம், அவ்வளோதான். மற்றபடி பழக்கம் கிடையாது. அப்போ ஏசப்பாட்ட சொல்லுவேன், ஏசப்பா என் மனசில் சொல்லுவாங்க, நீ இப்போ அந்த மகளுக்காண்டி ஜெபி, நான் அற்புதம் கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் மனசுக்குள்ள அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் எப்படிப்பா நான் போக அந்த வீட்டுக்கு, சரியாக பழக்கம் கூட கிடையாது, ஒரு வீட்டுக்கு நான் எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுதேன், அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டுக்கு ஒரு லெட்ரு வந்து நான் இருந்த இடத்துக்கு கீழே அந்த லெட்டர் பாக்ஸில் இருந்துச்சு. இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு போயிட்டேன். அப்போ அந்த குழந்தை வந்து ரொம்ப மெலிந்து ஒரு 7 வயசுக்குள்ள பிள்ளை வந்து 3 வயசு 4 வயசுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. எங்கேயும் அவங்க அம்மா தூக்கிட்டு போகணுன்னா தூக்கிட்டு தான் போகணும் அந்த பிள்ளைய. அந்த மூக்கொலியை தான் அந்த பிள்ளைக்கு ஆகாரம் போகும். அப்படி ஏதாவது அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் சாப்பிட்டுட்டேன்னா அவளுக்கு சுவாசிக்கிறதுக்கு ப்ராப்ளம் வந்துடும். பழையபடி ஆஸ்பத்திரிக்கு போட்டு அவ்வளோ பிரச்சனையாக வந்துடும். அப்போ ஏசப்பாட்ட நான், ஏசப்பா சின்ன பிள்ளை ஓடி ஆடி விளையாட வேண்டிய இந்த பிள்ளைக்கு இப்படி இருக்கப்பா அப்படின்னு நான் ஜெபிப்பேன். ஜெபிச்சு அது அந்த உணர்வு தேவன் தான் எனக்கு கொடுத்தாரு. அப்போ நான் அங்கே போய் அந்த எனக்கு ஹிந்தி தெரியாது, அரைகுறை ஹிந்தியில் அவட்ட சொல்லுவேன், ஏசப்பா வந்து உன் பிள்ளையை சுகமாக இருப்பார், நிச்சயம் அந்த மூக்கில் இருக்க அந்த குழாயை எடுபட்டு ஒரு நாள் அவன் நார்மலாக எல்லாம் சாப்பிடக்கூடிய நாட்கள் வரும், நீ இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும், நான் அவ்வளோக்காண்டி ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னையால் தெரிஞ்ச இந்தியை நான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த கொஞ்ச நாட்களில் ஒரு 2 வருஷம் இருக்கும், நான் அதே இடத்துல தான் நான் இருந்தேன். அப்போ இருக்கும்போது ஒரு நாள் பார்க்குறேன் அந்த பிள்ளை நல்லா இருக்குது. எப்பவும் தூக்கிட்டு போன பிள்ளை ஒரு நாள் நடந்து வேகமாக போகிறான், சிரிச்ச முகமாக இருக்கா, ஆள் அழகாக நல்லா இருக்கு பிள்ளை. அப்போ அவட்ட நான் கேட்டேன், அச்சா ஓகே அப்படின்னு, நல்லா ஆயிட்டு ஆண்டி அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏசப்பா நீங்கள் உண்மையிலே அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன் ஆண்டவரே, நான் கேட்டது போல் நீங்கள் இந்த வார்த்தையை நீர் அது நிலைப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படியே அடிக்கடி நமக்கு யாருக்காவது ஜோம்னு நினைத்தாலும் இந்த வேலைப்பாடு நிமித்தம் எங்கேயும் போகிறது கிடையாது. ஆனால் வீட்டிலேருந்தே நான் அநேகருக்காக நான் ஜெபிப்பேன். அதே போல் எனக்காகவும் ஜெபிக்கும்போது தேவன் அற்புதங்களை செய்கிறார். அதே போல் நீங்களும் அவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு ஜெபிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் தேவன் வெற்றியை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமும் செலுத்தவும் தேவனுடைய வசனமாகிய பட்டயத்தை பிடித்து கொள்ளுங்கள். சத்ருவானவன் உங்களை கண்டு ஓடி போயிடுவான். அதே போல் உங்கள் வீட்டில் பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி, மற்றவர்களால் பகைக்கப்படுதல், அப்படிப்பட்ட காரியம் உங்கள் சத்துருக்களும் உங்களோடு சிநேகிதராய் ஆகும்படி தேவன் செய்வார். அவருடைய வார்த்தையை மட்டும் பற்றிக்கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையை அனுதினமும் புசிங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஜெபிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றியப்பா. நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. அந்த வேதத்தை பார்க்கும்போது ஆண்டவரே அது அதிசயமாய் அற்புதமாய் காணப்படுகிற தகப்பனே. இந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதித்து தருங்க ராஜா. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் ராஜா. தினமும் உங்களுடைய வேதத்தை புசிக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த வேதத்தை புசித்து அவங்க கண்கள் தெளிவாகி அவர்கள் உடலும் ஆத்மாவும் ஆண்டவரே செழிப்பாக கிருபை செய்யுங்கப்பா. உடலுக்கு எப்படி ஆகாரமோ அதே போல் அவங்க உள்ளத்துக்கு ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த வசனம் உதவியாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய வசனம் ஒருபோதும் ஒளிவதில்லைப்பா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும் உங்களுடைய வார்த்தைகளை ஒன்றும் ஒளிவதில்லைப்பா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வீட்டில் மாப்பிணைகிற ஆண்டவரே அந்த மாவு தொட்டியும் ஆண்டவரே எண்ணெயும் குறைந்து போகக்கூடாதப்பா. அவங்க வீட்டில் என்றைக்கும் பணம் குறைந்து போகக்கூடாதப்பா. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறதப்பா. நீ வாளாகாமல் தலையாகுவாய், நீ கீழாகாமல் மேலாகுவாய் என்று சொல்லியிருக்கிறப்படே. உடைய வார்த்தை சத்தியமும் உண்மையுமானவைகளப்பா. உடைய வார்த்தையை பிடித்து நாங்கள் பலப்படுத்திக் கொள்கிறோப்பா. பிள்ளைகளின் வாழ்க்கையை செழிப்பங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்கப்பா. அநேகருக்கு ஆண்டவரே பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.